நம பார்வதிபதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். சான்றோர் மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, நம்முடைய கனடா பெரிய முத்துராமன் அவர்கள் மிக அருமையாக ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த அருமையான திருவாசகம் நய உரை, இன்றைக்கு 24வது நிகழ்ச்சி, 20வது பதிகம் திருப்பள்ளி எழுச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றியையும் வணக்கத்தையும் நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பள்ளி எழுச்சி, திருப்பள்ளி எழுச்சினா கடவுளை எழுப்புறதுன்னு அர்த்தம். பள்ளி எழுச்சினா, பள்ளினா படுக்கைன்னு அர்த்தம். பள்ளினா பள்ளினா பள்ளிக்கூடம். அங்கே பிள்ளைய பாதி பிள்ளையும் தூங்கிட்டு தான் இருக்கும். அதனால் பாதி பிள்ளைய தூங்கிட்டு தான் இருக்கும். இந்த சிவப்பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரே தூங்குவார். கிளாஸ் ரூமுக்கு போனால் பிள்ளைகள் தூங்கும், ஸ்டாஃப் ரூமுக்கு போனால் வாத்தியார் தூங்குவார். அதனால் முக்கியமான ஹெட் மாஸ்டர்ஸ்லாம் ஸ்டாஃப் ரூம் பக்கம் வர்றதில்லை. என்ன காரணம்னா வாத்தியார்களே தூங்குவாங்க. பள்ளிக்கூடத்தில் தூங்கக்கூடாது, கடையில் தூங்கக்கூடாது, இயக்கங்கள் நடக்கிற இடத்துல தூங்கக்கூடாது, நிர்வாக அலுவலகங்களில் தூங்கக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் தூங்கினா வளர்ச்சி குறையும். ஆனால் ராமாயணத்தில் தூங்கலாம். ராமாயணத்துக்கு தூக்கம் இயற்கையாக வரும். அதனால் நான் தூங்குன்றுவேன். நல்லா அருமையாக தூங்குவாங்க. திருப்பள்ளி எழுச்சினா தூங்குறவங்களே எழுப்புறது, அதான் திருப்பள்ளி எழுச்சி. இது பள்ளி எழுச்சினா நம்மளை எழுப்புறது, சாதாரண மனிதர்கள் எழுப்புறது. திருப்பள்ளி எழுச்சினா பகவானை எழுப்புறது. திரு போட்டாலே பகவான் அர்த்தம். திருவாடானை அப்படி சொல்லுவாங்க. திருச்சி, திரு வந்துட்டாலே அது தெய்வத்தை குறிக்கிறது. சில பேர் திருவாளருங்கிறத திருன்னு போடுறாங்க. திருவாளருங்கிறத திருன்னு போடக்கூடாது. அந்த பழக்கம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல, வந்துருச்சு. திருனா திருவாளர்னு அர்த்தம், திருவாட்டின்னு அர்த்தம். பொம்பளைகளுக்கு திருமதின்னு போடுறாங்க, திருவாட்டின்னு போடுவோம். திருவளர், திருவாட்டி, திருவாளர் இதெல்லாம் போடலாம். திருன்னு போடக்கூடாது. திருன்னு போட்டால் அது தெய்வத்தை குறிக்கும். ஆனால் நம்ம பழக்கமாக வந்துருச்சு, அதனால் ஏற்றுக்கிட்டோம். மிஸ்டருங்கிறதுக்கு பதிலாக திருன்னு போடுறோம். திருன்னு போட்டால் அது தெய்வத்தன்மை உரியங்கிறத குறிக்கும். அதனால சொல்கிறேன், திருப்பள்ளி எழுச்சினா பகவான் தூங்குறாரு. அதனால ராத்திரி நம்ம கோயிலெல்லாம் பாருங்கள், அந்த திருப்பள்ளி பள்ளிக்கு போகுது சாமி, இன்னைக்கு பள்ளிக்கு போகுது, பள்ளி அறை போகுதுன்னு சொல்கிறோம். எல்லாம் அது பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு போகிறா பாருங்கள். பல்லக்கில் வச்சு அம்பாளுடைய இடத்துக்கு சாமியை அந்த பாதத்தை தூக்கிட்டு போய் அங்கே வச்சு, அப்புறம் அதெல்லாம் பாட்டெல்லாம் பாடி, அதில் தாலாட்டி உதவமூர்த்திகள் பாடி, அப்புறம் கடைசியாக தீபமெல்லாம் காட்டணுன்னே பால் கொடுப்பா, அதோடு முடிஞ்சிடும். இது பள்ளியற தீபம்னு பேர். பள்ளியற தீபம் பார்த்தா மறுநாள் காலையில் திருவனந்தல் பார்த்துடணும். நம்ம பேருக்கு அந்த சாஸ்திரம் தெரியல. காலையில் வந்துடணும், திருவனந்தலுக்கு வந்துடணும். அதனால் திருப்பள்ளி எழுச்சி இது பகவானை எழுப்புறது. இந்த திருப்பள்ளி எழுச்சி முதல்ல யார் பாடினாங்கன்னு நமக்கு தெரியும்ல. இது எப்படி இலக்கியத்துக்கு வந்துச்சு, யார் பாடினோம்னா விஸ்வாமித்திரர் தான் முதல்ல பாடினார். ராமாயணத்தில் வருது, விஸ்வாமித்திரர் தான் பாடினார். யாருக்கு பாடினார்னா ராமனையும் லட்சுமணையும் கூட்டிக்கிட்டு காட்டுக்கு போனார்ல, அப்புறம் தானே மிதிலைக்கு போகிறாரு. காட்டுக்கு போகிறது முதல் நாள் அந்த சரவி நதிக்கரைக்கு போனோடனே அந்த பிள்ளைகள் அசந்து தூங்கிடுச்சு. அதுக்கெல்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு, பழைய பழைய மந்திரங்கள்லாம். அப்புறம் தூங்கிடுச்சு பிள்ளைகள். காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கலை உடனே திருப்பள்ளி எழுச்சி பாடினார். அவர் தான் முதல்ல. அதான் கௌசல்யா சுப்ரஜா ராமா அப்படின்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். கௌசல்யா சுப்ரஜா ராமா, கௌசல்யை பெற்ற மகனே எந்திரின்னு பாடுறார். கௌசல்யா சுப்ரஜா ராமா அப்படின்னு சுப்ரபாதம். சுப்ரபாதம் சொல்கிறோம்ல, திருவேங்கடத்தானுக்கு அங்கே திருப்பதியில் சுப்ரபாதம் உண்டு. அதை யார் நடத்துகிறான்னா எம்எஸ் சுப்புலட்சுமி பாடுவாள். அங்கெல்லாம் சுப்ரபாதம் எம்எஸ் சுப்புலட்சுமி பாடினதை போடுவாங்க. அது மக்கள் நல்லா கேட்பாங்க. இன்றைக்கி அந்த சுப்ரஜா பாதம் கேட்குறதுக்கு சுப்ரபாதம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பல சாமிகளுக்கு இப்போ திருப்பள்ளி எழுச்சி பாடியிருக்கா. நான் முதல்ல பாடினது ராமனுக்கு தான், தெரிஞ்சுங்க. ராமனுக்கு யார் பாடினா விஸ்வாமித்திரர் பாடினது. அது சுப்ரபாதம்னு பேர், திருப்பள்ளி எழுச்சி. அது தமிழ் மொழியில் இந்த மாதிரி சிவபெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி. இவர் பாடுற திருவாசகர் நம்ம மாணிக்க வாசகர். அது மாதிரி ஆண்டாள் பாடுறார் திருப்பாவை, அதில் திருப்பள்ளி எழுச்சி வருது. அதனால் ஆனால் இது திருப்பள்ளி எழுச்சி தனியாகவே ஒன்று இருக்குது, அதில் திருப்பள்ளி எழுச்சின்னு ஒன்றும் கிடையாது, அது கலந்தே வரும். அதனால்
திருப்பெருந்துறையில் இவர் பண்ணார். திரேதோன சித்தினா அருட்சக்தி வெளிப்படுறது. இந்த திருப்பள்ளி எழுச்சி எப்போ பாடுறோன்னா காலைல 5:30 மணி. வைகறை பொழுதுன்னு பேர். வைகறைனா அந்த வைகறைக்கு என்ன இலக்கணம் சொல்லுவான்னா, நிலம் தெளியாத வைகறை பொழுதுன்னு உரையாசிரியர்கள் சங்காரத்தில் எழுதுவார்கள். நிலம் தெளியாத வைகறை பொழுது அப்படின்னு சொல்லுவாள். அப்படின்னா நிலம் நமக்கு சரியாக தெரிய, இது என்ன பாதை தானா பாதை இல்லையா, நம்ம ஒத்தையடி பாதையில் போகிறோமா விலகி போகிறோமா தெரியாது. ஆனால் ஒரு அனுமானத்தில் போய்கிட்டு இருப்போம். அதுக்கு பேர் தான் வைகறைன்னு பேர். அது கிட்டத்தட்ட ஒரு 4:30 மணி 5 மணி 5:15 மணி 5:30 மணிக்கெல்லாம் நல்ல வெளிச்சம் வந்துடும். அதனால் அதுக்கு முன்னால் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சும் கொஞ்சம் தெரியாமல் இருக்குது. அது நிலம் தெளியாத வைகறை பொழுது. அப்போ தான் கோழி கூவும். இப்போல்லாம் கோழி 12 மணிக்கு கூவுது. நேரம் கட்ட நேரத்தில் தான் கூவுது. கோழி வந்து சரியாக 4:30 5 5:30 போகும். அதுக்கு நேரம் தெரியும். அது மாதிரி சாயங்காலம் 6 மணி 6:30 மணி ஆச்சு இருட்டிட்டா வந்து அடைய வந்துடுமே. அதில் எப்படி இந்த உணர்வு இருக்குதுன்னு நமக்கு தெரியல. இருட்டுனா வந்துடும், வந்து அடைஞ்சிடும். கூட்டு அதுவாக வந்து கூட்டுக்குள்ளே அடைஞ்சிடும். நம்ம வந்து அடைக்கவே வேண்டாம், அதுவே வந்துடும். அது மாதிரி மரங்கள்லேயும் கூடுகளில் வந்து பறவைகள்லாம் அடைஞ்சிடும். அதுகளுக்கு எப்படி தெரியுதுன்னே தெரியல. இருட்டுறது எப்படி தெரியுது அப்படின்னு நமக்கு ஆச்சரியமாக. இருட்டுறது தெரியுது, அது மாதிரி விடிஞ்சோடனே எழுந்திரிச்சு எல்லாம் கத்தும். அதைத்தான் இப்போ சாமி சொல்கிறாரு. அந்த செய்திகளையெல்லாம் சொல்கிறாரு. போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே. இது ஒரு தலைவி பாடினாலும் சொல்லலாம், ஒரு தலைவன் பாடினாலும் சொல்லலாம், மாணிக்கவாசகரே பாடினாலும் அப்படி சொல்லலாம், யாருக்கு வேணாலும் சொல்லலாம். ஏன்னா இது அப்படி பொதுவாக எழுதப்பட்டிருக்கிற பாட்டு. எல்லாம் இதுவரை நம்ம பார்த்த பொதுவான கருத்துக்கள் தான் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதில் பிறவி அறுக்கணும், அதுதான் அதனுடைய நோக்கம். போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே. போற்றி எடுத்தோடனே போற்றி நமஸ்காரம்னு சொல்ல பாருங்க. போற்றிங்கிறது நல்ல வார்த்தை. போற்றி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே. எனக்கு என்னுடைய பொருளே, வாழ் முதலே, முதல்னு சொன்னால் கேபிட்டல். எனக்கு இந்த வாழ்க்கைக்குரிய முதலே நீந்தான், முதலாவதாக நீந்தான். அந்த நான் வந்து என்னை ஆண்டு கொண்டாய், குருவாக வந்து ஆட்கொண்டாய். அதனால் எல்லாம் முதல் நீந்தான். என் வாழ் முதல் ஆகிய பொருளே. புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு. புலர்ந்தது பூங்கழல். புலர்ந்தது, பொழுது புலர்ந்துருச்சு. அதனால் பொழுது புலர்ந்துருச்சுன்னா 5:30 மணி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு. ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு. நின் திருவடி தொழுகும் நல்ல மலர்களை கொண்டு உடைய திருவடிகளில் நாங்கள் அதை போட்டு நாங்கள் ஒன்று வணங்குகிறோம். சேற்றுதல் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. அவர் திருப்பெருந்துறை அவருக்கு ரொம்ப பிரியமான இடம். இப்போ அங்கே தான் பாடுற திருப்பள்ளி எழுச்சி. சேற்றுதல் கமலங்கள் மலரும் அப்படின்னு சொல்ல. சேரில் கமலம்னா தாமரை. தாமரை தான் பூக்கள்லேயே முதன்மையானது. தெரியுதா? பூக்களில் பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே அப்படின்னு திருமந்திரம். பூவினுக்கு அருங்கலம், பூக்களே சிறந்தது தாமரை தான். தாமரை மலரில் தான் கைலாசத்தில் அந்த மானசரோவர் ஏரியில் பூத்திருந்த தாமரை மலரில் தான் நம்ம பார்வதி தோன்றினாள். அதில் தான் முருகன் தோன்றினான். அதனால் தாமரைக்கு அவ்வளோ சிறப்பு. இப்போ தாமரை ரொம்ப இடத்துல கிடைக்கிறது இல்லை. நான் பூக்கிற குளங்களில் தண்ணி இருக்கிறதில்ல, அதனால் பூக்கிறதில்ல, கொண்டாடுறதில்ல. நான் ஒரு ஊருக்கு பூச்சொரிதல் விழாவுக்கு என்ன தலைமை தங்கி பேசணும்னு கூப்பிட்டுருந்தா. மதுரையிலேருந்து கூட்டிகிட்டு போனாங்க. நான் போனேன் காரில். ராத்திரி 10 மணி இருக்கும் என்னை கூட்டிகிட்டு போகிறது. அப்புறம் தான் பூச்சொரிதல் விழா. அப்புறம் தான் நான் பேசணும். பூவெல்லாம் 2 லாரியில் பூ வந்து இறங்கியிருக்கு. அதெல்லாம் சாமிக்கு போடுறா பூ. எல்லோரும் பூத்தட்டு கொண்டாடுறாங்க, போடுறாங்க. அந்த கற்பகிரகம் பூரா பூவாக இருக்குங்க. அம்பாலே தெரியல, சாமியே தெரியல, அப்படி பூ போட்டுருந்தேன். நான் பார்த்தேன், ரொம்ப நல்ல எல்லா பூக்களும் இருந்து. ஆனால் தாமரை பூ மட்டும் இல்லை. அவ்வளோ லாரியாக 2 லாரியில் வந்த பூவில் தாமரை பூவில். நான் அந்த அமைப்பாளர்களை பார்த்து கேட்டேன், ஏன் இவ்வளோ பூ போட்டுக்க 2 லாரியில் கொண்டாந்து ஒரு தாமரை கூட இல்லையே அப்படின்னு. அவளும் பார்த்தா ஆமாம் தாமரை இல்லை அப்படின்னாங்க. ஐயா தாமரை போட வேண்டாமான்னு நான் கேட்டேன். அவர் சொன்னேன், தாமரை அவசியமா அப்படின்னு கேட்குறா. தாமரை அவசியமா அப்படின்னு கேட்குறாங்க.
இப்போ முதல் அன்னைக்கு பாயசம் கொடுத்தா பார்த்தீங்களா, ராமனுக்கு ரொம்ப முக்கியம் பாயசம். அது நான் கதையில் பலமுறை சொல்லியிருக்கேன். அதனால் யாராவது ஒருத்தர் தான் பாயாசம் கொண்டாந்து பாயாசம் கொடுக்கணும். முதல்ல அன்னைக்கு பாயாசம் கொடுக்கணும் ராமாவதாரத்து அன்னைக்கு. அப்புறம் பட்டாபிஷேகம் கொடுக்குறது கொடுக்காது அது வேறு. அது மாதிரி ஒரு முக்கியமானதுன்னு ஒன்று இருந்தால் அதை விட்டுறக்கூடாது. தாமரை தானேயா நம்ம மலர்லேயே முதல் மலர். பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை தானே திருமந்திரம் சொல்லியிருக்கு. தாமரை இல்லாமல் என்னையா பூச்சொருதல் விழா அப்படி கேட்டேன். தாமரை பூ இல்லாமல் என்னையா பூச்சொருதல் விழா அப்படின்னு கேட்டேன். அவங்கள மனசில் சுருக்குன்னு ஆயிடுச்சு. என்ன ஐயா அப்படி சொல்லிவிட்டாள் அப்படின்னு. உடனே சொன்னாங்க, இந்த கொண்டாட அப்படின்னு 4 பையன் 2 மோட்டர் சைக்கிளில் கலப்பினாங்க. 4 பையன் ஒரு 25 வயசு இருக்கும். அவங்க ஐயா நாங்கள் கொண்டாடுறோம் அப்படின்னு 2 மோட்டர் சைக்கிளில் போனாங்க. ஒரு அரை மணி நேரத்தில் ஆளுக்கு 4 பூ கொண்டாந்தாங்க. அரை மணி நேரம் நான் தண்டோட கொண்டாந்தேன் 4. என்னடானே நாங்கள் குளமாக போய் பார்த்தோங்க. ஒரு குளத்தில் இருந்துச்சு. நாங்கள் இறங்கி நீந்தி அடித்து அதெல்லாம் அறுத்து கொண்டாந்துட்டோம். ஆளுக்கு 4 பூ கொண்டாந்துருக்கோம் அப்படின்னு எங்கிட்ட தந்தாங்க. போடுங்களா தம்பிகளா, நீங்களே சாமிக்கு போடுங்களா அப்படின்னு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ தான் எனக்கு சந்தோஷம். தாமரை போடணுங்க. அதான் தாமரை. அது தாமரை எங்கே மலருது? அதுக்கு என்ன சிறப்புனா சேற்றில் தான் மலரும். அதனால் சேற்றில் மலர்ந்து செந்தாமரைன்னு சொல்கிறது. மணிமேகலை அப்படி சொல்லுவார். ஏன்னா அவங்க குடும்பம் பொது குடும்பம், பொதுமகளிர். அதில் பிறந்தவ மணிமேகலை. அவள் ரொம்ப கற்புக்கரசியாக வாழ்ந்தா. அதனால் அவளை சொல்கிற போது இலக்கியத்தில் மணிமேகலையில் சேற்றில் மலர்ந்த செந்தாமரைன்னு சொல்லுவார். சேருங்கிறது தள்ளப்படக்கூடியது, கொல்லப்படக்கூடியது. அதுக்குள்ளே பூ பூத்துருது தாமரை. அதனால் சேற்றில் போய் கொண்டாந்துடுறேன். முள்ளில் ரோஜாங்கிற மாதிரிங்க. முள் எவ்வளோ முள் இருந்தானே ரோஜா கொண்டாந்துடுறோம்ல. ஆனால் ரோஜா நம்ம நாட்டு மலர் இல்லை. ரோஜா வெளிநாட்டு மலர். நம்ம நாட்டு மலர் தாமரை தான். சேற்றிதழ் கமலங்கள் மலரும். இப்போ எந்த பாட்டுலையாவது ரோஜான்னு வருதா பார்த்தீங்களா? நீங்கள் நம்ம பழைய பாட்டுக்களை எடுத்து பாருங்கள். இந்த ரோஜா வந்த பிற்பாடு அந்த பாட்டுக்கெல்லாம் ரோஜா இருக்கும். அதுக்கு முன்னாடி ரோஜா நம்ம நாட்டு பூவே கிடையாது. பார்க்க அழகாக இருக்கும், மனமாக இருக்கும், அதெல்லாம் வேறு. ஆனால் நம்ம நாட்டு பூ இல்லை. நம்ம நாட்டு பூ தாமரை தான். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ். அப்படி எங்கே பார்த்தாலும் வயல், எங்கே பார்த்தாலும் குளம், சேத்துல தாமரை, கழனியில் எல்லாம் நெல். சேற்றுதல் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ். தன் வயல்னா நல்ல குளிர்ந்த தண்ணீர் பதம் உள்ள வயல்கள்னு அர்த்தம். வயல் தண்ணீர் பதமாக இருக்கணும் எப்போதும். தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமான். அன்னைக்கும் திருப்பெருந்துறைக்கு போனால் அது கடற்பகுதி, நெய்தல் நிலம். எங்கே பார்த்தாலும் மணலாக தான் இருக்கும். ஆனால் அங்கேயும் வயல் இருக்குது தெரியுதா? முதல்ல நம்ம இதை படிக்கிற காலத்தில் திருப்பெருந்துறையிலேயே படகுகள்லாம் இருந்துச்சு. கடல் அங்கேயே இருந்துச்சு. இப்போ கடல் அங்கேருந்து 10 மைல் கிழக்க போயிடுச்சு. மீமிசலுக்கு போகணும். இப்போ மீமிசலுக்கு போயிடுச்சு அது. அந்த கடல் இந்த ஊரில் கிடையாது. ஆனால் கடல் இருந்தாங்கிறதுக்கு என்ன அடையாளம்? மணல் இருக்குது. அந்த கடல் போயிடுச்சு, அந்த மணல் இருக்கும்ல. கடல் போயிட்டாலும் மணல் இருக்கும்ல. அதனால் நீங்கள் வீடை இடிச்சு விட்டாலும் அந்த கீழே இருக்க ஃபவுண்டேஷன் இருக்கும்ல. அந்த ஃபவுண்டேஷன் யாரும் இடிக்கல. அதுதானே இப்போ அகழ்வாராய்ச்சியில் பண்ணுறேன். கீழடியில் நான் தோன்றேன், அங்கே உள்ள கட்டடம் ஆகப்படுது. அதான் அகழ்வாராய்ச்சி. அதை எடுக்கிறது இல்லை யாரும். அதனால் சேற்றுதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானை. துறைன்னு வந்தாலே அது கடற்கரைன்னு அர்த்தம். பெருந்துறைனா பெரிய கடற்கரைன்னு அர்த்தம். அவ்வளோ பெரிய கடற்கரை இங்கே இருந்திருக்கு. அதனால தான் அங்கே அரேபியாவிலேருந்து கப்பல் இறங்குனுச்சு. அந்த கப்பல்லேருந்து குதிரை இறங்குனுச்சு. அந்த குதிரையை வாங்குறதுக்கு மாணிக்கவாசகர் போனார். அதுதான் திருப்பெருந்துறைன்னு பேர். ஏற்றுயர் கொடி உடையாய். ஏற்றுயர் ஏறுனா காளைக்கொடி தான் அவருடைய கொடி. நேற்று நம்ம படித்தோம்ல, அவருடைய கொடி என்ன தசாங்கத்தில்? கொடி தான், காளை தான் அவருடைய கொடி அப்படின்னு சொன்னோம். ஏறுனா ஏறுங்கிறது ஏற்றுன்னு வருது. அந்த கொடியைத்தான், காளைக்கொடியைத்தான் கோயில்கள் எல்லாம் திருவிழாவில் ஏற்றுவாங்க. கொடி ஏற்றியாச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்க. கொடி ஏற்றுறோம், என்ன ஏற்றுவாங்க? அதில் காளைக்கொடி போட்டுக்கோங்க. காளை. ஏற்றுயர் கொடி உடையாய் என்னை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். என்னையே நீ உடையவனாக இருக்கிற, நீ எந்திரிப்பாயாக அப்படின்னு அவர் படுத்திருக்கிறாரு. சுவாமிக்கு பாடுவாங்க, ராஜாக்களுக்கு பாடுவாங்க தெரியுமா? திருப்பள்ளி அடித்து ராஜாக்களுக்கு பாடுவார். ராஜா படுத்துங்கிறாருன்னா அவர் உள்ள படுத்திருப்பார் கட்டில். வெளியில் 2 பேர் இருந்து பாட்டு திருப்பள்ளி அடித்து பாடுவா. அவருடைய பெருமைகளை சொல்லி பாடுவாங்க. அதுக்கு பிறகு தான் அவர் கண் விழிப்பார். ராஜாக்களுக்கு உண்டு, கடவுளுக்கு உண்டு, ராஜாக்களுக்கு உண்டு.
இப்போது நம்ம வீடுகள்லேயும் டேப் போட்டு நம்ம எந்திரிக்கலாம், அதனால் தப்பு இல்லை. டேப் போட்டு இந்த அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது. அருணன், அருணன்னா சூரியன். இந்திரன் திசை அணுகினன், இந்திரனுடைய திசை கிழக்கு. இந்திரனுடைய திசை கிழக்கு. இப்போ நம்ம சாமி கும்பிட்றோமே, சாமி கும்பிடும்போது அந்த அந்த திரி எந்த பக்கம் இருக்குன்னா, நமக்கு செல்வம் நிறைய வரும்னா வடக்கு பக்கம் வைக்கணும். வடக்க தான் குபேரன் இருக்கேன், வடக்கு தான் குபேரன் இருக்கேன். அப்போ வடக்கு பக்கம் வச்சு நம்ம வணங்கலாம். கிழக்கு பக்கம் வைக்கலாம். கிழக்கு வந்து இந்திரனுக்குரியது, கிழக்கு இந்திரனுக்குரியது. இந்திரனுடைய சிறப்பு என்னன்னா, அவன் தான் ராஜா. இப்போ எலெக்ஷனுக்கு நிற்கிறான்னு வச்சுக்கோது, எம்எல்ஏக்கு எம்பிக்கு பஞ்சாயத்து ஒன்றுக்கு எலெக்ஷன்னா அவங்க வீட்டில் விளக்கேற்றினா கிழக்கு பக்கம் தான் வைக்கணும் ரிசல்ட் வர்ற வரைக்கும். ஏன்னா அவன் ஜெயிச்சு வந்துடும்ல. கிழக்கு பக்கம் இந்திரனுடைய திசை. இந்திரன் வந்து தலைமை, அவன் தான் தேவர்களுக்கு தலைவன். அருணன் இந்திரன் திசை அணிகிறன். கிழக்க வந்துட்டேன், சூரியன் உதிச்சாச்சு. காலையில் 6:10க்கு சூரியன் உதிக்கிறான்னு சொன்னால் சரியாக 6:10க்கு உதிச்சிடுவேன். சாயங்காலம் 6:10க்கு மறைகிறேன் அப்படின்னா சரியாக 6:10க்கு மறைஞ்சிடுவேன். இந்த கன்னியாகுமரியில் சூரிய உதயம் பார்க்குறக்கா ரொம்ப பேர் வருவாங்க. ரொம்ப பேர் வெளியூர்லேருந்து வந்து தங்கியிருப்பேன். சூரிய உதயம் எத்தனைக்குன்னு வேறு கேட்டுக்கிட்டு வருவாங்க. அவங்க 6:10ன்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் 5:30 வந்துடுறோம் அப்படின்னா 5:30 கொஞ்சம் விடிய ஆரம்பிச்சிடும். எல்லோரும் கடற்கரை பூரா பார்த்தா 5:30 மணிக்கு ஆள் நிற்கும். இவங்க ரொம்ப ஊர்லேருந்து வந்தாங்க பாருங்க, அவங்களாம் லாட்ஜில் ரூம் எடுத்துக்கு நல்லா தூங்குவாங்க. 8 மணிக்கு தான் எந்திரிப்பேன். எந்திரிச்சு சூரியன் உதயம் ஆயிடுச்சானு கேட்பாங்க. 8 மணிக்கு எந்திரிச்சு சூரியன் உதயம் ஆயிடுச்சா எங்கிட்டே கேட்பாங்க ரொம்ப பேர். நாங்கள்லாம் 5:30, அப்பா நாங்கள்லாம் 5:30 போயிட்டோப்பாம்ண்ணே. அவங்க நாங்கள் நல்லா தூங்கி இங்கே வந்தால் நல்லா தூக்கம் வருதுங்க அப்படிங்கிறேன். ஏன்டா தூங்குறக்கா வந்து சன்ரைஸ் பார்க்கறதால வந்து அப்படின்னா, அங்கே சன்ரைஸும் பார்க்கலாம் சன்செட்டும் பார்க்கலாம். ஏன்னா அது இப்படி முனை வந்து கன்னியாகுமரி முனை இப்படி சேருதா, இந்த பக்கம் கிழக்கு இந்த பக்கம் மேற்கு. இது திருவனந்தபுரம் ஒரு ரோடு, இது இந்த பக்கம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ரோடு. இந்த முனையில் வந்து நின்னோம்னா காலையில் இந்த பக்கம் சூரிய உதயம் பார்க்கலாம். அந்த பக்கம் தான் விவேகானந்தர் மாளிகை அம்பாள் எல்லாம் கோயிலெலாம் கட்டிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா அரபிக்கடல் வந்துடும். அப்போ இந்த பக்கம் சன்செட்டு தெரியும். இது சன்ரைஸ் பார்க்கலாம், சன்செட்டு பார்க்கலாம். ரெண்டும் ஒரு ஊரில் பார்க்கக்கூடியது கன்னியாகுமரி ஒன்று தான். அது ஒரு ஜாகிரபிக்கலி வெல் சிச்சுவேட்டட் பிளேஸ். அருணன் இந்திரன் திசை அணிகிறன். சூரியன் இந்திரனுடைய திசைக்கு கிழக்கில் வந்துட்டேன். இருள் போய் அகன்றது. அப்போ போயிடுச்சு, இருள் போய் அகன்றன்னு சொல்லிட்டா முடியல. அப்போ கிட்டத்தட்ட 6 ஆயிடுச்சு. உதயம் நின் மலர்த்திரு முகத்தின் கருணையின் சூரியன் ஏழ. இந்த சூரியன் உன்னுடைய திருவருளால் அந்த முகம், அது சூரியனுடைய அந்த கதிர்கள் ஏழ நயன கடிமலர் மலர மற்ற அண்ணலம் கண்ணாம். அந்த கண்மலர் இருக்கே அது மலரணும். உன்னுடைய கண்மலர் மலரணும். கடிமலர் மலர மற்ற அண்ணலம் கண்ணாம் நிழல் திரை 60 முரல்வன. எல்லா பறவைகளும் ரீங்காரம் எடுக்கின்றன. சின்ன சின்ன பறவைகள், இது மாதிரி சின்ன பறவைகள் தான் முரல்வனன்னா ரீங்காரம் செய்யணும். இவையோ திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. இதெல்லாம் முரல்வதுன்னா என்ன அர்த்தம்? சூரியன் நல்லா வந்துட்டேன், விடிஞ்சிருச்சு, நீ இன்னும் தூங்குறிய அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் ஒரு அடையாளம். இவையோ இப்போ நம்ம பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை போகிறதுக்கு பலாஞ்சம் ரெடியாக வேன் வந்துருச்சுங்கிறோம்ல. வேன் வந்துருச்சுன்னா ஓடி வந்துடும், தெரியுதோ, எல்லாத்தையும் போட்டு ஓடி வந்துடும். வேன் வந்துருச்சுன்னா அது எனக்கு போதும். அதனால் இந்த இவெல்லாம் அது வரங்காட்டியுமே வேன் வந்துருச்சும்பா, அது 4 தடவை அப்படி சொன்னால் 5 அப்புறம் வேன் வந்தோன்னு சொல்லுங்க. அதுக்கு வேன் வந்துருச்சுன்னா அது ஓடி வந்துடும். காரணம் என்ன? அது வந்து இப்போ மணி அடிச்சாச்சுன்னா தீபாவளி போதுன்னு அர்த்தம். அதனால் நல்ல பறவைகள்லாம் சத்தம் போடுது. சூரியன் எந்திரிச்சிட்டேன், நீங்களும் உங்களுடைய கண்ணை எழுப்பணப்பா அப்படின்னு சொல்லுது. இவையோ திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே. அருள்நிதி தரவரும் ஆனந்தம். நீ என்ன பண்ணுற? அருளை எங்களுக்கு தரப்போற. காலையில் அந்த திரேதோன சக்தி இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அருட்சக்தி. அது வெளிப்படுற நேரம் காலை நேரம் தான். இந்த 5:30 மணி 6 மணி கைகரை போடுது. அதனால் எங்களுக்கு அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே. எங்களுக்கு நீ அருளையும் தரப்போகிற, பொருளையும் தரப்போகிற. அதான் அருள் நிதி. அருள் நிதி, அருளையும் தரப்போகிற, பொருளையும் தரப்போகிற. ஆனந்தமலையே, மலையே ஆனந்தமான மலை. நீ அலைகடலே பள்ளி எழுந்தருளை. நீந்தான் மலை, நீந்தான் அலை, நீந்தான் கடல், எல்லாம் நீந்தான். அதனால் நீ பள்ளி எழுந்தருளாய். கூவின பூங்குயில். இப்போ தான் இந்த மேலே என்னென்னலாம் ரீங்காரம் பண்ணுச்சு அப்படிங்கிறத சொல்கிற. கீழே
கூவின பூங்குவில். அதனால் குயில் கூவிருச்சு. கூவின கோழி. எல்லார் வீட்லேயும் அந்த காலத்தில் கோழி இருந்தது. தெரியுது. இப்போ கோழியெல்லாம் கிடையாது. இப்போ யார் வீட்லேயும் கோழியெல்லாம் எங்கள் ஊரில் ஒரு வீட்டுக்கு பேர் கோழி பிடிக்க வீடுனே பேர். ஒரு வீட்டுக்கு கோழி பிடிக்க வீடுன்னு. என்னடா ஏன் அப்படி? அங்கே ஏகப்பட்ட கோழி வச்சுருப்பாளாம் அந்த காலத்தில். அவங்களுக்கு என்ன வேலைன்னா அந்த வீட்டில் இருக்கிற கோழியை பிடிக்கிறது தான் வேலையா. அது பறந்துக்கிட்டே தெரியாமல் பிடிச்சிக்கிட்டே தெரியுவாங்களாம். அதனால் அந்த வீட்டுக்கு போனால் அவங்க எந்த நேரம் கோழி பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் பேர் வச்சா கோழி பிடிக்க விடுன்னு. அதனால் கூவின பூங்கில் கூவின கோழி குருகுகள் இயம்பின. குருகள்லாம் பறவை. பறவைகள்லாம் சத்தம் போடுது. இயம்பின சங்கம். கோயிலில் சத்தம் சங்கு ஊதுறா. கோயிலில் சங்கு ஊதுறா. இடைக்காலத்தில் ஒரு இந்த மின்சார சங்கு ஒன்று வச்சாங்க. இப்போ அந்த சங்கெல்லாம் கிடையாது, போயிடுச்சு. அந்த காலத்தில் சங்கு வந்தோடனே ஒரு கோடி சங்கு வச்சா காலை 5 மணிக்கு ஊதும். அது மாதிரி இருக்கான். காலை 9 மணிக்கு ஊதும். எங்களுக்கு இந்த புதுவேரில் 9 மணிக்கு ஊதிச்சுன்னா நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு புறப்படணும். 9 மணிக்கு புறப்பட்டா நாங்கள் 10-12 நிமிஷத்தில் நாங்கள் கண்ணனூருக்கு வந்துடுவோம். ஒரு 1.5 மைல் நடந்தே வந்துடுவோம். 10 நிமிஷத்தில் 1.5 மைல் நடந்துடுவோம். கிடுக்கிட்டு தூக்கிட்டு ஓடி வந்துடும் பள்ளிக்கூட்டே. சங்கு ஊதிச்சுலாம் வாங்கலாம் ஓடுங்களா அப்படின்னு ஓடியாந்து நடுவில் ஒரு கம்மாயிலாம் நீந்திக்கிட்டு வந்து சேர்ந்துருவோம் பள்ளிக்கூடம். இப்படி வந்து சோறு கட்டி வச்சா அந்த சோகத்தெல்லாம் ஏறி குதிச்சு போயிடும். எங்கள் ஹெட்மாஸ்டர் என்ன செஞ்சார்? சோகத்தை இந்த பையன் ஏறி குதிக்க இன்னும் கொஞ்சம் உயரமாக இருக்கும். இந்த பையன் 4 செங்கலை தட்டி விட்டு குதிக்க ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் தட்டி விடுறதே அவர் கட்டுறதே விட்டுட்டார். இவங்க ஏறி குதிச்சாங்க விற்கிறீங்க அப்படின்னு. அதனால் சங்கு ஊதுனுச்சுன்னா நம்ம கிளம்பிடணும். அவன் சொல்ல இயம்பின சங்கம். கோயிலில் ஓவின தாரகை. ஒளி மழுங்கி போச்சு. தாரகைனா என்ன? நட்சத்திரங்கள்லாம் மழுங்கி போயிடும், கண்ணுக்கு தெரியாது. ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்படு. நமக்கு விருப்பம் தரும்படியான ஒளி, சூரியனுடைய ஒளி நமக்கு வந்துவிட்டது. தேவனர் செடிகள் தாழ் இணை காட்டார். அப்பா தேவனே உடைய தாழ் இணையை நீ எனக்கு காட்டு. ஏன்னா அதான் முக்கியம். தாழ் இணையத்தானே அடையணும். திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கு எளிய. எல்லாரும் அறிய முடியாதவனே ஆனால் எமக்கு எளிய. இதான் ரொம்ப முக்கியமான வரி. எல்லாருக்கும் நீ அறியறதுக்கு அறியவன். யாருக்கு? திருமாலுக்கு அறியவன், பிரம்மாவுக்கு அறியவன், இந்திரனுக்கு அறியவன், தேவலோகத்து 33 கோடி தேவர்களுக்கு அறியவன், எல்லாருக்கும் அறியவன். ஆனால் எமக்கு எளியவன். அதனால் தேவனர் செடிகளை தாளினை காட்டார். தேவனே உடைய கலரை காட்டப்பா, திருவடியை காட்டு. யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால். இதான் சிவலோக காட்சி. சிவலோகத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இதில் காட்டார். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால். இன்னிசை வாசிக்கிற யாழ் இருக்கு பாருங்கள். யாழ் தான் நம்ம நாட்டில் முதல் தரமான கருவி. இது சங்கீத கருவியில் ரொம்ப முக்கியம் யாழ். யாழ் தான் அப்புறம் பிறகு வயலினா வந்துருச்சு. யாழ் தான் ஆரம்ப காலத்தில். யாழ் நூல்னு விபுலானந்த அடிகள் எழுதியிருக்காரு. யாழ் நூல்னு பேர். யாழ் வந்து பழைய காலத்தில் ரொம்ப அருமையான குடல் என்னது யாழ் என்னது அப்படின்னு படிச்சுருவாங்க. யாழ்ங்கிறது இப்படி உயரம். அதெல்லாம் ₹1,00,000 காலமாக தஞ்சாவூர் வச்சுக்கிறாங்க. ₹1,00,000 ஒரு யாழ். அதனால் இவ்வளோ பெருசு இருக்கும். எம்.எஸ். சுப்புலட்சுமி அவளே யாழ் வாசிப்பான். யாச்சு அந்த மாதிரி பாடும். சரிதா? அதுவே பாடும், அதுவே வாசிக்கும். அதனால் யாழ்ங்கிறது பழைய காலத்து ஒரு கருவி, இசைக்கருவி. ரொம்ப உன்னதமான கருவி. கலைமைகளே யாழ் தானே வச்சுருக்கா. அதை பற்றி யாழில் பல யாழ் இருக்கான். 1 நரம்பு, 2 நரம்பு, 5 நரம்பு, 10 நரம்பு, 1000 நரம்பு வரைக்கும் இருக்கான். 1000 நரம்பு. அதுக்கு பேர் சகோட யாழ்னு பேர். 1000 நரம்பு இருந்தால் அதை வாசிக்க தெரியணும்ல. 4 நரம்பு, 5 நரம்பு, 3 நரம்புலாம் வாசிக்கலாம். 1000 நரம்பெல்லாம் வாசிச்சிருக்காங்க அந்த காலத்தில். அதனால் ஒரு பெரிய வீணை வித்வான் தான் ராவணன். சாமகானம் பாடிக்கிட்டே வீணை வாசிப்பாங்க. யாழ். அப்படி யாழ். அந்த யாழை பற்றி விபுலானந்த அடிகள் எழுதினார். 10 வருஷம். அவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். அவர் நல்ல செய்வர். அவர் என்ன செஞ்சார்? தமிழ்நாட்டுக்கே வந்துட்டார். இங்கே உட்காந்து இதை பற்றி எழுதுவோம், ஆராய்ச்சோன்னு நிறைய ஆளெல்லாம் வாங்கி பார்த்து படித்து அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி யாழ்னு ஒன்று புத்தகம். அவர் எழுதுகிற போது எங்கே உட்காந்து எழுதுறது? யார் சாப்பாடு போடுவா? இடம் வேணுமே செலவுக்கு அப்படின்னு யோசிச்சார். அப்போ இந்த நச்சாந்தோடி செட்டியார், ராமன் கணேசன் 2 அண்ணன் தம்பி 2 ராமலட்சுமணன் 2 பேர். அவங்க ஓடம்போக்கின்னு ஒரு ஊர் இருக்குது நன்னிலத்து பக்கத்தில், கும்பகோணம் பக்கம். அங்கே திருப்பணி பண்ணியிருக்காங்க. அவங்க வசதியாக இருந்தா அந்த காலத்தில். அண்ணன் தம்பி 2 பேரும் ராமாயணத்தில் ரொம்ப ஈடுபாடு. அவங்க அந்த அங்கே கட்டியிருக்கா ஒரு சத்திரம், அதில் ராமாயணம் வச்சாங்க. ராமாயணம் படிப்பாங்க. இவர் யாழ்
எழுத வந்திருக்கிறாரு. இவர் எழுத வந்திருக்காருன்னு தெரிஞ்சு அவரை கூட்டியாந்து நீங்கள் எங்கள் ஊரில் புதுக்கோட்டையில் எங்கள் பங்களாவிலே தங்குங்க அப்படின்னு பங்களாவே அவர்கிட்ட கொடுத்து ஒரு ஆள் வச்சு சமையல் பண்ணி போட சொல்லி சாப்பாடு 2 வருஷ காலம் அவரை பராமரிச்சிருக்கா. கடைசி 2 வருஷம் அவர் 2 வருஷ காலம் இருந்து அங்கே எழுதி அதை முடித்தார். முடித்த உடனே பெரிய புஸ்தகம் அதை வெளியிடணும். நாங்களே வெளியிட முடியாது, எங்கள் செலவில் வெளியிடுறோம். அங்கே கோயில் கட்டியிருக்கா. நான் சொல்லி அந்த கோயிலில் பேசுவேன். இது தீபாவளி முடிஞ்ச உடனே அங்கே இருக்கோம். திருக்கொள்ளம்புதூர் அந்த ஊர் உடம்புக்கு யார் ரொம்ப அங்கே ரொம்ப அருமையான ஸ்தலம். ஞானசம்பந்த கரையை கடந்தான் போய் சாமியை கும்பிட்டாரு. ஓடத்தில் போனார். அது ஓடம் அதுவாக பண்ணுச்சு. ஓட்டுற காலில் வெள்ளம். அதனால் ரொம்ப நல்லா பாடிட்டுருக்கார் அந்த ஊர். அங்கே கட்டினார் கோயில். இவர் போய் பெரிய கோயில், கல் கோயில், அண்ணன் தம்பி கட்டிட்டு அந்த நான் சொன்னேன் அந்த கோயில் கட்டினது பெருசு இல்லை, அந்த கோயில் கட்டின பெருசு. அந்த கோயிலே 3 நாள் நடத்தி இந்த புஸ்தகத்தை வெளியிட்டாருங்க. அந்த புஸ்தகம் வெளியிடறதுக்கு எவ்வளோ மரியாதை இருக்குதுல்ல. அவர்கிட்ட பொருள் இருந்தது, அதை விட அருள் இருந்தது. அதனால தான் யாழ் நூலை அங்கே வெளியிட்டார். 3 நாள் பெரிய விழாவை நடத்தியிருக்காரு. அவரை மரியாதையாக அவரை பண்ணி கூட்டிகிட்டு போய் அங்கே அந்த தட்சாமூர்த்தி சன்னதியில் அருமையாக அந்த விழா 3 நாள். அன்றைக்கி தமிழ்நாட்டில் யாரெல்லாம் பெரிய புலவர்களோ அவங்க கூட வந்திருக்கா. நாவல் சோமசுந்தரமாதிரியா வந்திருக்காரு, ராபி சேதுப்பிள்ளை வந்திருக்கிறாரு. அந்த காலத்தில் யாரெல்லாம் பெரிய பெரிய புலவர்களோ அவ்வளோ பேர் 3 நாள் வந்திருக்கா. அவர் பேசியிருக்காரு. அதை நான் பதிவு பண்ணியிருக்கேன், நம்ம புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ இருக்க ஜனங்களுக்கு தெரியாது. அதனால் யாழ் நூல் எழுதினவர், யாழை பற்றி எழுதினவர் யார் அப்படின்னா நம்முடைய விபுலானந்த அடிகள் யாழ்ப்பாணத்துக்கார். இன்னிசை வீணை யாழினர் ஒருவாள். வீணை வாசிக்கிறது, யாழ் வாசிக்கிறது. யாழும் வீணையும் காலத்தில் இருந்திருக்கு. யாழும் வீணையும் ஒன்றுலேருந்து ஒன்று பிறந்தது தான். அதுலேருந்து வந்தால் வயலின். இப்போ ஒரு பக்கம் யாழ் வாசிக்கிறா, ஒரு பக்கம் வீணை வாசிக்கிறாங்க. இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு இந்த பக்கம் பார்த்தா ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதை சில பேர் பாடிக்கிருக்கா. இருக்குன்னா இருக்குன்னு அர்த்தம். ரிக்வேதம் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருவா ஸ்தோத்திரம், அதான் பாடுறாங்க. சாமகானமெல்லாம் பாடுறாங்க. துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால். பிணை மலர்னால் தொடுத்த மலர், அது அப்படி மாலையாக அதை கையில் மாலையை வச்சுக்கிட்டு நிற்கிறார். சாமிக்கு போடுறதுக்கு மாலையை வச்சுக்கிட்டு நிற்கிறார். கோயிலில் மாலை ரொம்ப முக்கியம், சாமிக்கு ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம் முக்கியம், அப்புறம் மாலை முக்கியம். அதனால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருவாள், தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருவாள். ஒரு பக்கம் தொழுதுகிட்டே இருக்கேன், ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கேன். ஏன்? சாமி நம்ம ரொம்ப கும்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளை அறியாமல் கண்ணீர் வந்துடும், ஆனந்த கண்ணீர். தொழுகையர், அதுதான் இவர் கோயிலுக்கே ஓடுறது, இதுக்கு போய் அங்கே போய் அழுகிறது அப்படின்னு. தொழுகையர் அழுதால் உன்னை பெறலாமே திருவாசகம். நம்ம அழுதோம்னா சாமி வந்துடுவார். எந்த இடத்துல நீங்கள் ஒரு சொட்டு அழுகிறீங்களோ அந்த இடத்துல சாமி வந்துடும். தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருவார். துவண்டு போயிருக்கிறேன் ஒரு பக்கத்தில். ஏன்னா அவ்வளோ பக்தி. ரெண்டு விஷயத்தில் நீங்கள் சாமியை அறியலாம். ஒன்று, வீட்டில் விளக்கேற்றணும். விளக்கேற்றினா சாமி வந்துடுவார். சும்மா கும்பிட்றது, சும்மா கும்பிடான்னு நினைக்கிறேன். இந்த லைட்டை போட்டு கும்பிடலாம். ஆனால் அந்த விளக்கேற்றினா அந்த விளக்கில் சாமி வந்துடும். அதுதான் அது திருவிளக்குன்னு பேர். அதுக்கு பேர் திருவிளக்கு. குத்து விளக்குங்கிறேன், சொல்லக்கூடாது, திருவிளக்குன்னு சொல்லணும். அந்த திருவிளக்கு ஏற்றினா சாமி வந்துடுவார். அழுதா சாமி வந்துடுவார். தெரியுதா? அழுதா சாமி வந்துடுவார். சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால். சென்னியில் தான் அஞ்சலி வைக்கணும். சென்னினா தலை, அதுக்கு மேலே வைக்கணும். சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு, இப்படி தான் கும்பிடணும் சாமியை. திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரி. என்னையும் போய் அருள் செய்கிறாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். பூதங்கள் தோறும் நின்றாயனின் அல்லால். எல்லா பூதத்துலேயும் நிற்கிற. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், எதில் நீ விடுபட்டிருக்க? எல்லாத்துலேயும் இருக்கிற. போக்கிலன் வரவிலன். ஆனால் உனக்கு என்ன சிறப்பு? உனக்கு போக்கும் கிடையாது, வரவும் கிடையாது. போக்குவரத்துங்கிற மாதிரி இப்போ 5 மாதம் போக்கும் கிடையாது, வரவும் கிடையாது. போக்குவரத்தே கிடையாது. 5 மாதம் போக்குவரத்தே கிடையாது. போக்குவரத்துனா பிறக்கிறது இறக்குறது. நமக்கு போக்குவரத்து என்ன தெரியுமா? பிறக்கிறது இறக்குறது. இப்போ போக்குவரத்துனா பஸ்ஸை சொல்கிறேன். அந்த காலத்தில் போக்குவரத்துனா பிறக்கிறது இறக்குறதுன்னு. போக்கிலன் வரவிலன். உனக்கு போக்கும் கிடையாது, வரவும் கிடையாது. உனக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாதுல்ல. அதனால் என நினை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால். புலவர்கள் சொல்கிறாங்க எனக்கு போக்குவரத்து கிடையாது. அதனால் இப்போ நான் சில பேர் வான்னு சொன்னா, ஐயா போக்குவரத்தே கிடையாது, நான் எப்படி வர்றதுங்கிறா? சரிதா? அதனால் போக்குவரத்து 5 மாதம் இல்லை. இப்போ தான் கொஞ்சம் பஸ்ஸெல்லாம் ரயிலெலாம் ஓடுது.
ஈதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால். புலவர்கள் என்ன செய்கிறாங்க, நல்லா ஒன்று பாடுறாங்க ஆடுறாங்க. கேட்டறியோ முனை கண்டறிவாரை. எவ்வளவு புலவர்கள் ஒன்று பாடுறாங்க ஆடுறாங்க. ஆனால் எல்லோரும் எங்கே நீ சாமியை பார்த்துருக்கியா அப்படின்னு அதை தவிர பாக்கியெல்லாம் பார்த்துருக்கீங்கிற. சாமியை பார்த்தவன் யார், ஒருத்தனும் பார்க்குறேன். ஒன்று பாடுறாங்க ஆடுறாங்க எழுதுறாங்க கொண்டாடுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க புலவர்கள். ஆனால் கேட்டறியும் உன்னை கண்டறிவாரை. உன்னை கண்டவனை நாங்கள் கேட்டதில்லை, உன்னை கண்டவன் நாங்கள் சாமியை பார்த்தோம்னு ஒருத்தர் நமக்கு இதுவரை சொன்னதில்லை. ஏன்னா சாமியை பார்க்க முடியாது, பார்த்தவன் சொல்ல மாட்டேன். கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் அப்படின்னு சொல்லுவார். கேட்டறியோம் உனை கண்டறிவாரை. சீதங்குள் வயல் திருப்பெருந்துறை மன்னா. வயல் வயலில் எப்போவும் தண்ணி இருக்குது. சிந்தனைக்கும் அறியாய். உன்னை பார்க்கத்தான் முடியல, கேட்கவும் முடியலை, பார்க்கவும் முடியலை, கேட்கவும் முடியலைன்னா சிந்திக்கவும் முடியலை. ஒன்று சிந்தனைக்கும் அறியாய்னா யார் வேணாலும் சிந்திக்கலாம், ஆனால் நீ சிந்தனைக்கும் அறியவனாக இருக்கிறாய். சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அடுத்தம்மை ஆண்டருள். எங்களுக்கு முன்னால் வந்து எங்களுடைய குற்றங்களையெல்லாம் நீக்கி எங்களுக்கு அருள் செய்கிறாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்துள்ள. நீ எந்திரியப்பா சீக்கிரம், நீ சீக்கிரம் எந்திரிச்சா தானே எங்களுக்கு குலம் பண்ணலாம், இல்லைன்னா எங்களுக்கு கஷ்டத்தை எல்லாம் போக்கி எங்களுக்கு அருள் புரியுது. எப்போ எந்திரி, நீ முதல்ல எந்திரி அப்படின்னு. எந்திரின்னு சொன்னால் நம்ம பேர் அப்போ தான் திரும்பி படுத்துக்கிறேன் தெரியுதா, அப்போ தான் நல்லா தூக்கம் வருது, எழுப்புறது தான் தூக்கம் வருது. பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்து அறுத்தார் பலரும். பரபரப்பை நீக்கி பாசங்களை விட்டு நாம் மலப்பிணிகளை நீக்கணும். மலப்பிணின்னா என்ன, ஆணவம் கண்மம் மாயை எல்லாம் நீக்கணும். இதையெல்லாம் நீக்கணும். பந்தனை வந்து அறுத்தார் பலரும் மைப்புறு கண்ணியர் மானுடத்தியல்வின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா. அணங்கின் மணவாளா பார்வதியுடைய மணாளனே. எல்லாரும் மானுடத்தியல்வின் வணங்குகின்றார், மனுஷத்தன்மையில் ஒன்றை வணங்குகிறார்கள். செப்புறு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ். செப்பு சிவந்த மலர் இது கமலம். எங்கே எல்லாம் வயல்லையும் பூத்துருக்கு, சேத்துலேயும் பூத்துருக்கு, குளத்துலேயும் பூத்துருக்கு, கம்மாயிலையும் பூத்துருக்கு. எங்கே பார்த்தாலும் கமல மலராக இருக்குது, தாமரை மலராக. திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. அது நெய்தல் நிலமாக இருந்தாலும் கூட அது மருத நிலமாக சொல்லப்படுது. என்ன மருதம்னா வயல் நிறைய இருக்குது. வயல் இருந்தால் மருத நிலம், கடல் இருந்தால் நெய்தல் நிலம், அது கடல். ஆனால் அங்கே வயலும் இருக்குது. இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். இதான் பலஸ்துதி. இப்பிறப்பு அறுத்து, இந்த பிறப்பு நீ அறுத்துறணும், எனக்கு இனிமேல் பிறப்பு வேண்டாம், அதான் முடிந்த முடிவு. இப்பிறப்பு அறுத்து எம்மை ஆண்டருள் புரியும், எம்மை ஆண்டு அருள் புரியணும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளை. அதுக்காக நீ எந்திரிச்சு வா, படுத்திருக்காம. ஏன்னா எங்கள் பிறப்பாக இருக்கணும், வா. அது பழச்சுவையன அமுதன அறிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறிய. அது பழச்சுவையன, அதுனா சிவ அனுபவம். சிவ அனுபவம் நமக்கு சிவனை வணங்குகிறோம், அது ஒரு அனுபவம் ஏற்படணும். ராமாயணம் கேட்குறோம், ராமன் அனுபவம், சிவ அனுபவம். அது பழச்சுவையன, அது சிவ அனுபவம் இருக்கே, அது பழச்சுவை மாதிரி, பழத்தை சாப்பிட்ற மாதிரியான். அமுதன அமுது மாதிரி இருக்குமா. அறிதற்கு அரிதன அறிய முடியாது, எளிதன அது எளிதுன்னு சொல்ல முடியாது. அமரரும் அறியார், அது எப்படி இருக்கும்னு தேவர்களுக்கே தெரியாது, நமக்கு எப்படி தெரியும்? அது பழச்சுவையா, இந்த பழமா, அமுதா, அதுவா இதுவா அரிதா எளிதா, அது யாரும் அவர்களே சொல்ல முடியாது. இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே. இது அவன் திருவுரு, இதுதான்ப்பா அவன் உருவம், இவன் அவன் இவன் தான்ப்பா அவன், நம்ம சொல்கிற அவன் இவன் தான், சிவருமன் தான் இவன். அப்போ நம்ம எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்துருளும், எங்களை ஆண்டு கொண்டு எங்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறிய நீ, புரியுதா? இவன் தான் அவன், இதுதான் அவனுடைய உருவம் என்று நாம் சொல்லலாம். காரணம் நம்ம தான் விரும்பின அடியார், அவன் விரும்பி அடியார். மது வளர் பொழில் திரு உத்தரகோஷம் அங்கே உள்ளாய். உத்தரகோஷம் அங்கேயே இருக்குவேன், அங்கே என்ன நல்ல பெரிய பொழில்கள் சோலைகள் சூழ்ந்த உத்தரகோஷம் அங்கே. திருப்பெருந்துறை மன்னா, திருப்பெருந்துறைக்கு நீ மன்னன், அங்கே இருக்கிற, அங்கேயும் இருப்பார். எது எமை பணிகளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தார். எது எமை பணிகளும் ஆறு, எங்களை பணி வாங்கணும்னா, பணி செய்யணும்னா அது எப்படி? எது எமை பணிகளும் ஆறு, எங்களை பணிகொள்கிற வழி என்ன அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நம்ம என்ன பணி செய்யலாம் பகவானுக்கு
அப்படிங்கிறது அவன் தான் சொல்லணும். அவன் காட்டுற பாதையில் தான் நம்ம பணி செய்வோம். அவன் சொல்கிறபடி தான் நம்ம பணி செய்வோம். முந்திய முதல் நடு இறுதியமான இந்த முதல்ல நீ தான் உலகத்துக்கு முதல், நீ தான் நடு, நீ தான் இறுதி. உலகத்துக்கு முதல் நடு இறுதி மூணு நீ தான். மூவரும் அறிகிறார் யாவர் மட்டும் அறிவார். மூணு பேரும் அறிய முடியல ஒன்று. ஆறு பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் 3 பேரும் ஒன்று அறியவில்லை. யாவர் மட்டும் அறிவார். வேறு யாருக்கு தெரியும் உன்னை பற்றி? பந்தனை விரலையும் நீயும். பந்தனை விரல்னால் பந்து அணைக்கிற விரல். இந்த பாருங்க, இது கை விரல் இப்படி வச்சுன்னா இந்த விரலில் தான் வந்து பந்து அணையும். அந்த காலத்தில் பந்து விளையாடுவா, அதனால் பந்தனை விரலின்னு சொல்லுவார்கள். பந்து அணைகின்ற விரலை உடையவர்கள், அதுதான் பார்வதி. பந்தனை விரலையும் நீயும் நின் அடியார் பழங்குளில் தோடும் எழுந்தருளிய பரணே. நீ அடியாருடைய பழங்குடியிலாம் எழுந்தருளியது யார்? நீ அவளோட வந்திருக்க. செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாய். இது ரொம்ப நல்ல வரி. செந்தழல் புரை திருமேனியும் காட்டி. அப்படியே அந்த தழல் மேனி சிவப்பாக இருக்கேன், செந்தழலாக இருக்கேன், அந்த உருவத்திலே அக்னி உருவத்திலே காட்சி அளிக்கிறேன். அப்புறம் திருப்பெருந்துறை கோயிலும் காட்டி அங்கே நினைக்கிறான். அந்த அதான் நம்ம கோயில் அப்படின்னு கோயிலும் காட்டுறாங்க. அந்தணனாவதும் காட்டி வந்தாண்ட நீனே குருவாக வந்த. அந்தணனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதி பள்ளி எழுந்தருளாய். இந்த பாட்டு ஒரு இடத்துக்கு ராமாயணத்தில் பொருத்தமாக இருக்கும். விஸ்வாமித்திர முனிவர் போய் நல்லா தவமெல்லாம் இருந்து சிவபெருமானத்தில் எல்லா அஸ்திரங்களும் வாங்கிட்டு வசிஷ்டரை வெல்றதுக்காக வர்றாரு. வசிஷ்டர் அவருடைய ஆசிரமத்தில் இருக்கார். அங்கேருந்து அக்கினி அஸ்திரத்தை ஏவுறாரு. அவருடைய ஆசிரமத்தில் பிடிச்சி எறியுது. சீடர்கள்லாம் ஓடிய வந்தாங்க. வெளியில் நிற்கிற பார்க்குறேன். ஓ, விஸ்வாமித்திரரா, நல்லா தவம்னு நிறைய ஆற்றலோடு வந்திருக்கிறாரா? அப்படி ஒரு அஸ்திரத்தை ஏவனா அது அக்னியை அந்த மந்திரத்தை சொல்லி எவனா அக்னி அஸ்திரம், அது அக்னியை கொடுக்கும். அக்னி எரியுது. ஓஹோ, அப்படியா, என்னை ஜெயிக்கிற அளவுக்கு நீ வந்துட்டியா அப்படின்னு கையில் என்ன பண்ணுறாரு, பிரம்மதண்டத்தை ஏற்றிக்கிட்டாரு. பிரம்மதண்டம் அது தண்டமாகவும் இருக்கும், அஸ்திரமாகவும் இருக்கும். அஸ்திரம்னா அம்புமாக இருக்கும், தண்டம்னா அந்த கையில் தண்டு பிடிச்சிக்கிறது, இந்த குத்து வழக்கு மாதிரி அப்படி இருக்கும். ஒரு பிரம்மதண்டத்தை எடுத்துருக்காரு. அவன் எங்கேருந்து பிரம்மாஸ்திரத்தை ஏவுறேன், இவரை ஜெயிக்கிறதுக்கு பிரம்மாஸ்திரம் தான் முடியும் அப்படின்னு பிரம்மாஸ்திரத்தை ஏவுறேன். அது தக்க 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 தக்கன்னு அக்கினி கக்கிக்கிட்டு வருது. இந்த பிரம்மதண்டம் அதை பிடிச்சி எடுத்துருது. பிரம்மதண்டத்துக்குள்ளே போயிடுது. போனோன்னே அந்த அக்கினி இதில் இருந்த அக்கினி ரெண்டும் சேர்ந்து அக்கினியாக இருக்கான். அது அப்படியே தக்க தக்கன்னு இருக்கான். அதை பிடிச்சிருக்க அதை பிடிச்சிருக்காரு கையில் பிடிச்சா கையெல்லாம் எரியுது. கையெல்லாம் சிவப்பாக இருக்குது. கை மட்டும் இல்லை, கையிலேருந்து தோல் மட்டும் இல்லை, இடுப்பு பாதம் வரைக்கும், தலையிலேருந்து பாதம் வரைக்கும் அப்படி சிவப்பாக இருக்காராம். பார்த்தா சிவருமான் மாதிரி இருக்காராம். செந்தடல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டா. வேஸ்ட்டு அந்தணன் தானே. அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா. தேவர்கள் கூட உங்கள்கிட்ட வர முடியாது. விழுப்பொருளே உனது ஒழுப்படியவங்க. நீ தான் விடுமையான பொருள், சிறப்பான பொருள். ஆனால் நாங்கள் உன்னுடைய அடிமை. மண்ணகத்தே வாழச் செய்தானே நீ. நாங்கள்லாம் இந்த மண்ணகத்தில் வாழ்வதற்கு நீ செய்தாய், அருள் புரிந்தாய். வந்திரு பெருந்துரை ஆய் வழி அடியோம் கண்ணகத்தே நின்று கழிதிருந்தேனே. எங்களுக்கு என்னுடைய கண்ணில் நின்று எப்போதும் கழிப்பை தர்ற வழி வழியாக நாங்கள் நல்வாழ்வாழ அருள் புரிகிறாய். கடலமுதே கரும்பே, கடலமுதே கரும்பே விரும்பும் அடியார் எண்ணகத்தாய். யாரெல்லாம் உன்னை விரும்புகிறார்களோ அவருடைய எண்ணத்தில் நீ இருக்காய். எமக்கு உயிரானாய். அவர்களுக்கு எண்ணத்தில் இருக்க, எங்களுக்கு உயிரில் இருக்க. நீ தான் உயிர். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இதை செஞ்சு எங்களுக்கு அருள் புரிக. கடைசி பாட்டு, 10வது பாட்டு. புவனியில் போய் பிறவாமையில் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றார் என்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும். திருமாலாம் அவன் விருப்பெய்தவும், திருமால் விஷ்ணு. அப்புறம் மலரவன்னா தாமர மலரில் இருக்கிற பிரம்மா. அவங்களுக்கு ஒரு ஆசையா. என்ன ஆசை? ஆடாடாடாடாடா, இந்த சிவபெருமான் திருப்பெருந்துறையில் இருக்கிறார், மண்ணிலையில் இருக்கிறாரு, நாம் வானில் இருக்கிறோம், நம்ம அவனை பார்க்க முடியலையே. நாம் வானத்துக்குள்ள பிறந்து தப்பாக போச்சு. வானத்தில் பிறந்து
தப்பாக போச்சு. நாம் வந்து மண்ணில் தான் இருக்கணும் என்று மண்ணில் பிறக்கறக்கு அவங்க ஆசைப்படுறாங்களாம். ஏன்னா இவரை பார்க்கணும்னா மண்ணுக்கு வரணும். அவர் மண்ணுக்கு வந்துட்டா நம்ம அருள் புரிய. அதனால் இப்போ யார் யாரெல்லாம் ஆசைப்படுறா? மலரவனும் அந்த திருமாலும் ஆசைப்படுறானாம். எப்படி? புவனியில் போய் பிறவாமையில். நம்ம புவனியில் போய் நிலத்துல போய் பிறக்காம விட்டுட்டோமே. எல்லாரும் நிலத்துல பிறக்கிறான், நாம் வந்து வானத்துக்கு வந்துட்டோம். புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே. நம்ம இவ்வளோ காலமும் நம்முடைய நாளெல்லாம் வீணாளாக போயிடுச்சு, வீணாளாக போயிடுச்சு. இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற ஆறென்று நோக்கி. இந்த பூமி நம்ம இருக்கிற பாருங்க, இந்த பூமி தான் சிவன் இருக்கிறான். அவன் தான் உய்ய கொள்கிறான். அதனால் அவனுக்கு உய்ய கொண்டான்னு பேர். உய்ய கொண்டான்னு என்ன தான்? அவன் நாம் உய்ய, அவன் இங்கே வந்து அந்த பூமியை கொண்டான். அவன் சிவன் உய்ய கொள்கின்ற ஆறென்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய். நீங்கள் வந்து இருக்கிற திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் அலர்ந்தமை கருணையும் நீயும். நீ ரொம்ப கருணையுடையவன். அவனியில் புகுந்தம்மை ஆட்கொள்ள வல்லாய். பூமியில் பிறந்து எங்களை ஆட்கொள்ள வல்லவனே, ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அதனால் நீ தான் அமுது, நீ திருப்பள்ளி எழுந்து எங்களையெல்லாம் அருள் பிரசாதம் தந்து எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று மாணிக்கவாசகர் இந்த 10 பாட்டில் அது தலைவனாகவும் இருந்து பாடுகிறார், தலைவியாகவும் இருந்து பாடுகிறார், புலவனாகவும் இருந்து பாடுகிறார் என்று அருமையான பாட்டு திருப்பள்ளி எழுச்சி. இது நமக்கெல்லாம் இந்த கொரோனா நோய் தீர்ந்து திரும்பியும் நமக்கு பழைய நல்ல காலம் பிறக்க வேண்டும் என்று நாம் அந்த பகவானை பிரார்த்தித்து அமைகிறேன். வணக்கம், நன்றி.